ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோல நம்ம இப்ப எல்லாருமே டுயல் சிம் தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல சில சமயம் நம்மளுக்கு சில பேர் வந்து கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஒரு ஜாப்ல இருக்கணும்னு வச்சிங்களேன், கொஞ்ச நேரம் மட்டும் நம்மளோட ஹெச்ஆரோ இல்லை நம்மளோட ஹெட்டோ நம்மளுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா, கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அப்படி அவங்க நம்மளுக்கு கால் பண்ணால் நம்ம நாட் ரீச்சபிள்னு நம்மளுக்கு வரணும். மாறாக சுவிட்ச் ஆஃப்னு வந்தால் நம்ம வேணுக்குன்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ மாறாக கால் நாட் ரீச்சபிள், டவர் இல்லாத ஏரியாவில் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கன்னு நினச்சோம்னா வச்சிங்களேன், அந்த பர்டிகுலர் அந்த சிம்மை மட்டும் நீங்கள் டவரை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் உங்களுக்கு எப்போதுமே உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு யார் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் தான் வரும். அதாவது நீங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளாருந்தா உங்களுக்கு காட்டும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுடைய சிம்மை பழையபடி உங்களோட டவரோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிம்மு நார்மல் ஆகிடும், உங்கள் டவரோட கனெக்ட் ஆகிடும், உங்களுக்கு வரக்கூடிய கால்லாம் திரும்ப வரும். ஸோ இந்த செட்டிங்கை நம்ம எப்படி பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அடிக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் போங்க. அதில் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அடுத்து சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்குன்னா அது போய்க்குங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வச்சிங்கன்னா சிம் கார்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சிம்மை நீங்கள் ஆஃப் பண்ணணுமோ, அதோ டவர் ஆஃப் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்கிட்ட சில பேர் பல பேரும் என்னோட கமெண்ட்ல நான் தலைவா நாங்கள் 5G சிம் வாங்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு 4Gக்கான டவர் இதனால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் இந்த செட்டிங்ஸு இதில் ப்ரிஃபர் நெட்வொர்க் டைப்புன்னு இருக்கு பாருங்க. இதில் உங்களுக்கு 3G ஒன்றுன்னு இல்லாட்டி 2G ஒன்று கிளிக் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு 5Gக்கான டவரோ இல்லை 4Gக்கான டவரோ வராது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ப்ரிஃபர்டு 5G அண்ட் 4G 3G 2Gன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு என்ன டவர் கிடைக்குதோ அந்த டவராக மாறிடும். சப்போஸ் உங்களுக்கு 4G டவரில் இருக்கீங்க, இப்போ 5G டவர் கிடைக்கலன்னா வச்சுங்க, உங்களுக்கு 4Gயாக அந்த நெட்வொர்க்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை மறக்காமல் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை இப்போ தொடரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவர் ஆஃப் பண்ணுற வீடியோவில் இருக்கும். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன். இதில் செட்டிங்ஸில் நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ரிஃபர் 2G ஒன்னிலே இந்த செட்டிங்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு 2G வந்து ஜியோவில் கிடைக்காதனால உங்களோட டவர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி உங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நாட் ரீச்சபிள்னா அவங்களுக்கு சொல்லும். இதே நீங்கள் அதர் நெட்வொர்க்காக இருந்தீங்கன்னா வச்சிங்களேன், ஏர்டெலோ வோடாஃபோனோ இப்படி இருந்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் ஒரு நெட்வொர்க்குன்ற பாருங்க, இதை ஆஃப் பண்ணாலே உங்களுடைய டவர் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக தான் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ண போகிற சிம் இருக்குது பார்த்தீங்க, அதாவது ஏர்டெல்னு வச்சிங்க, அதை ஏர்டெல் தவிர வேறு வோடாஃபோனோ இல்லை ஜியோவோ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டவர் வந்து கிடைக்காது. ஸோ அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏர்டெல் சிம் நெட்வொர்க்கு ஆஃப் பண்ணுறேன்னா வச்சுக்கிங்க, இதில் ஜியோ இல்லாட்டி வோடாஃபோன் கொடுத்துக்குங்க. இப்படி கொடுத்தீங்கனாலே உங்களுடைய டவர் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு டவர் ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்கலி சிம் நெட்வொர்க் டிஸ்கனெக்டட்னு சொல்லி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நோ சர்வீஸ்ன்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய டவர் வந்து இது கிடையாது, அதாவது ஏர்டெலுடைய டவர் வந்து வோடாஃபோன் டவர் கிடையாதுனால உங்களுக்கு நோ சர்வீஸ்ன்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் டவர் ஆஃப் பண்ணியிருக்க சிம்முக்கு என்னோட இன்னொரு மொபைல்லேருந்து இப்போ நான் கால் பண்ணுறேன். பாருங்க என்ன சொல்லுதுன்னு. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please try later. இப்போ பாருங்க, நம்ம கால் பண்ணோம்னா அவங்களுக்கு கால் நாட் ரீச்சபிள்னு சொல்லி வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இது வழியாகவே நீங்கள் உங்களுடைய சிம்மை நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். திரும்ப நீங்கள் ஆன் பண்ணுறதுனா கூட நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, அதே மாதிரி அந்த செட்டிங்ஸில் போய் அதில் ஆட்டோமேட்டிக்லி செலக்ட் நெட்வொர்க்ன்றது பாருங்க, அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணாலே மறுபடியும் உங்களுக்கு அந்த ஏர்டெல் சிம்மு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் நேயர்களே. இது வழியாகவே நீங்கள் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய இல்லை ஏதாவது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய டைமை நீங்கள் உங்கள் மொபைலுக்கு நாட் ரீச்சபிள்னு சொல்ல வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நன்றி.